அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. கோடான கோடி அருட்கொடைகளினுடைய மொத்த உருவம் தான் மனிதன். இப்போ மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு உள்ளால அல்லாஹ் எண்ணிலடங்கா அருட்கொடைகளை உள்ள சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய ஒரு அருட்கொடையை நீங்கள் கணக்கிட்டால் அதை எண்ணி பார்த்தா லா துஹ்ஸூஹா, உங்களால எண்ண முடியாதுங்கிறான். இப்ப கண்ணு அப்படிங்கிறது ஒரு அருட்கொடை. அந்த கண்ணுக்கு உள்ளால இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றல்கள், அருட்கொடைகள், அதுல என்னென்ன இருக்குது, எத்தனை நரம்பு இருக்குது, எந்தெந்த நரம்புக்கு என்னென்ன வேலை, எந்த நரம்புல கோளாறு வந்தா கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு மனிதர் ஒரு கண் என்கிற அருட்கொடையை எடுத்து வைத்து அவர் ஆய்வு செய்தால் அவருடைய ஆய்வுல அவர் தோற்று போவார்னு அல்லாஹ் சொன்னார். அவ்வளவு அருட்கொடைகளை மொத்தமாக அல்லாஹ் மனுஷ உடம்புக்குள்ள வச்சிருக்கிறான். அதனாலதான் குர்ஆன்ல மனிதனை நாம் அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறோம் என்கிறான். இந்த உலகத்துல சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், யானை உருவத்துல பிரம்மாண்டமானதாக இருக்கலாம். ஆனா எந்த ஒரு படைப்பாலும் நெஞ்ச நிமித்தி நடக்க முடியாது. இந்த நெஞ்ச நிமித்தி நடக்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வச்சான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா அழகிய வடிவத்தில் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். குர்ஆன் முழுக்க, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அராஃபினுடைய கடைசி வசனங்கள் மனிதனுடைய உடல் உறுப்புகளை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அந்த உடல் உறுப்புகளை பத்தி ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் அங்கு பதிவு செய்கிறார். குர்ஆனுடைய பிற்பகுதியில் ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், மனிதனுக்கு நாம் 2 கண்ணை தரவில்லையா, ஒரு லிசானன், ஒரு நாக்கு தரவில்லையா, ஒரு ஷஃபத்தைன், 2 உதடுகளை நாம் ஆக்கவில்லையா. எல்லா அருட்கொடைகளிலும் அவன் குறிப்பிட்டு பேசுகிறது 2 கண்ணை நாம தரலையா. அப்ப இந்த 2 கண்ணும் தரப்பட்ட நாம் இந்த கண்ணை கொண்டு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் கேட்கிறான், சொல்றான், நரகத்திற்கென்று ஒரு கூட்டத்தை நாம் படைத்திருக்கிறோம். வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, மனிதர்களில் இருந்தும் ஜின்களில் இருந்தும் அதிகமான நபர்களை நாம் நரகத்திற்கென்று படைத்திருக்கிறோம். அவங்க யாரு அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அது கொண்டு சிந்திக்க மாட்டாங்க. வலஹும் அய்யுனுன், கண்கள் இருக்கும், ஆனா லா யுப்சிரூன பிஹா, அதை கொண்டு பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, பார்க்க கூடாததை பார்ப்பாங்க. அவ கண் கொண்டு பார்க்க வேண்டியதை பார்க்காதவங்க நரகத்திற்காக நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப கண்ணை கொண்டு எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? 2 விதமான பார்வையை குர்ஆன் சொல்லுது. ஒரு ஆயத்து தராகும் எல்லோருன இலைக்க ஒஹும் லா யுப்சிரூன் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற தஃப்சீர்கள்ல ஒரு தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே தராகும், அந்த மக்களை நீங்க பாக்குறீங்க, ஒஹும் எல்லோருன இலைக்க, அவங்க உங்களை பார்க்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க, அவங்க உங்களை பார்க்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஒஹும் லா யுப்சிரூன், அவங்க பார்க்கல. அவங்க உங்களை பார்க்கிறதா நீங்க நினைக்கிறீங்க,
ஆனா அவங்க உங்களை பார்க்கல. அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் ரசூலுல்லாஹ் பார்க்கதானே செய்யறோம், பார்த்தாங்க. ஆனா பார்க்கிறாங்க, பார்க்கல நல்லா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நபியை பார்ப்பதற்கென்று ஒரு பார்வை இருக்கு. பார்க்க வேண்டிய விதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டிய விதம்னு ஒண்ணு இருக்குது. அந்த விதத்துல யார் பார்க்கிறாங்களோ அவங்கதான் பார்த்தாங்களே தவிர மத்தவங்க பார்க்கல. அப்ப அல்லாஹ்வுடைய நபிய, அல்லாஹ்வுடைய நேசர்களை பார்ப்பதற்கென்று ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வை கொண்டு அவர்களை நாம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜில ஹஜருல் அஸ்வத முத்தமிடுறாங்க. அந்த ஹஜருல் அஸ்வத முத்தமிடும் போது அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம குஃபிர் துனூபி, அல்லாஹ்வே என் பாவங்களை மன்னிச்சு. அப்படி என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்கலன்னா என் பார்வையை போக்கிடு. தில்லு வேணும்ல, அதுக்கு ஒரு தில்லு வேணும்ல. ஹஜருல் அஸ்வதுல உட்கார்ந்து சொல்ற, ஹஜருல் அஸ்வதுல முகத்தை வச்சுக்கிட்டு பேசுற வார்த்தை, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை போக்கிரு, மன்னிச்சிரு. அப்படி நீ மன்னிக்கலன்னா என் பார்வையை போக்கிரு. ஏன் தெரியுமா? கைலா உபுசிர இலா அவுலியாயிக்க, உன்னுடைய நேசர்களை பாவம் செய்த கண் கொண்டு நான் பார்க்க கூடாது. உன்னுடைய நேசர்களை பாவம் செய்த கண் கொண்டு நான் பார்க்க கூடாது. அதனால ஒண்ணு பாவத்தை மன்னிச்சிரு, இல்லைன்னா பார்வையை போக்கி. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்களை எப்படி பார்க்கணும்? பாவம் செய்யாத கண் கொண்டு பார்க்கணும். அவ பார்வை நமக்கு தரப்பட்ட அசல் நோக்கம் என்ன? அல்லாஹுவ, அவனுடைய நபிய, அவனுடைய நேசர்களை நாம பார்க்கணும், நெருங்கணும். அந்த நெருங்கிறதுக்கு எது தடையா இருக்குது அப்படின்னா, பாவம் செய்த கண் தடையா இருக்கு. அல்லாஹுவை பத்தி நம்ம ஹரிவாண்ணம் பாடும்போது சொல்றாரு இல்லையா, பார்வைகளால் பாவங்களை மாய்க்கின்றவன், பார்வைகளால் பாவங்களை மாய்க்கின்றவன். அல்லாஹ் ஒரு அடியால ஒரு முறை அவர் ரஹ்மத்தினுடைய கண் கொண்டு பார்த்தா அவன் பாவம் எல்லாம் உதிர்ந்து. பார்வைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலை தான் அல்லாஹ் மனுஷனுக்கு தந்தான். மனுஷனுக்கு உள்ளேயும் அந்த ஆற்றல் நிறைந்த கண்ணை தான் தூக்கி வச்சான். ஆனா சந்தர்ப்ப சூழல், அவனுடைய சகவாசம், அவனுடைய கெட்ட தனிமை அவனுடைய பார்வைகளுக்கு தடையை உண்டாக்கு. அது பாவங்களாக மாறுது. உதாரணமா ஒரு பிள்ளை, அவர் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல நம்ம ரொம்ப சின்சியரா அந்த மேட்சை பாக்குறாரு. அது ஒரு முக்கியமான கட்டம். பார்த்து முடிச்சு தொழுகை நேரம் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தொழுகையில நிக்கிறாரு. இவருடைய கல்புல என்ன ஓடும்? தொழுகைக்கு முன்னால எதை பார்த்தாரோ அது தொழுகையில நிக்கும். அப்படி கல்புல இருந்து வெளியே வரும். ஒரு மனிதர் டிவி பார்த்துட்டே இருந்தாரு, செல்லு நோண்டிக்கிட்டே இருந்தாரு. காம சொன்ன உடனே செல்ல ஆஃப் பண்ணிட்டு கை கட்டிட்டாரு. இவருடைய சிந்தனையில எது நிக்கும்? ஒரு அரசியல் விமர்சகரினுடைய வார்த்தைகள் கண்ணுக்கு முன்னால் நிற்கும். அதனாலதான் நம்முடைய ஞானிகள் சொன்னாங்க, ஃபிக்ஹினுடைய கிதாபுகள் சொல்லுது, நீங்க தொழுகைக்கு தயாராகும் போது சுன்னத் தொழுதுட்டு காம சொல்வதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் பேசாம உட்காருங்க. அப்படி பேசாம உட்கார்ந்தா உங்களுக்குள்ள கல்புல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த கல்புல இருக்கிற எண்ணம் தொழுகையில் உங்களுக்கு ஓர்மையை உண்டாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் பள்ளிக்கு தொழுகையை எதிர்பார்த்து அமர்வாரே ஆனால் அவர் தொழுது கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது, பள்ளியில மட்டும்தான் இதை வாங்க முடியும். தொழுகைக்கு காம சொல்றதுக்கு முன்னால தொழுகையை எதிர்பார்த்து ஒருவர் உட்கார்ந்தா அவர் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிறார். மாலம் எத்த கல்லம், பேசாத காலம் எல்லாம். ஏன்னா தொழுகையில பேசக்கூடாது இல்ல, அவர் பேசாத காலம் எல்லாம் அவர் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவ கல்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பார்வையை சரி பண்ணணும். பார்வைக்கு திரைய போட்டுட்டா கல்பு சரியாகிவிடும். அதனாலதான் நம்முடைய மேன்மக்கள் பார்வையை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பார்வையை சரிபடுத்துவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள்.
அதே போல கண்ணை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்யணும். எதை செய்யணும்? உலகத்துல சில விஷயம் எல்லா அமல்களும் செஞ்சாதான் கூலி. தொழுதாதான் நன்மை, நோன்பு வச்சாதான் நன்மை, ஹஜ்ஜு செஞ்சாதான் நன்மை, பார்த்தா நன்மைன்னு ஏதாவது இருக்கானா? 3 இருக்கு. பார்த்தாலே நன்மை. காபாவுக்கு போறோம், ஒன்னும் செய்யல, காபாவை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்ப காபாவை பார்க்கும் காலம் எல்லாம் என்ன வந்துட்டே இருக்கும்? நன்மை வந்துகிட்டே இருக்கும். குரானை எடுத்தாரு, ஓதல்ல, பார்த்துட்டே இருக்கிறாரு. இது நமக்கு நல்ல பாடம். சில மஜ்லிஸ்கள்ல எல்லாருக்கும் ஓதுறது குரான் கொடுப்பாங்க, சில பேருக்கு ஓத தெரியாது, இப்படிப்பாங்க. நீங்களே வச்சுக்கோங்க, அதை வாங்கி கையில வச்சு பார்க்கலாம். ஓதல்னாலும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனா அப்படிம்பாங்க. இது ரொம்ப மோசமான குணம். அதை வாங்கி கையில வச்சு பார்க்கணும். அப்ப குரானை பார்க்கிறதுல நன்மை. நம்ம அம்மா, நம்மளை பெத்த அம்மாவை உட்கார வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு பிள்ளை, நன்மை. ஏன்? இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். அவன் படைக்கிறதுக்கு சும்மா ஒன்னும் படைக்கல, யார் மூலமா தான் படைச்சான்? அம்மா மேலதான் படைச்சான், அம்மா மூலமா தான் படைச்சான். அப்ப நாம உலகத்துக்கு வர்றதுக்கு அம்மா ஒரு காரணம். அந்த எண்ணத்துல அம்மாவை பார்த்தா அதை பார்க்க பார்க்க நன்மை. காபா அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீடுன்னு பார்த்தா அதுக்கு நன்மை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம்னு பார்த்தா நன்மை. அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற போது மனிதனுடைய பார்வையால் நன்மை கிடைக்கும். அப்ப எதை பார்த்தா நன்மை கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ அதுல இருந்து நமக்கு விளங்குது அதனுடைய மறு ஆங்கிள் ஒண்ணு இருக்குது. இதை பார்த்தா பார்க்கிற காலம் எல்லாம் என்ன வரும்? தீமை வரும். அப்ப இதை பார்க்கறதுனால நன்மைன்னு சொன்னா, சிலதை பார்க்க கூடாது, அதை பார்க்கறதுனால தீமை வரும் என்பதையும் நாம் புரிந்து, இந்த கண்ணை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச உறுப்பு கண். மனுஷனுடைய உடம்புல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச உடம்பு உறுப்பு கண்ணு. என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றதா சொல்றாங்க. ஹதீஸை குதுசி அல்லாஹ் சொல்றான், அடியானே, உன்னுடைய உடம்புல இருக்கிற 2 ஹபீபத், உனக்கு ரொம்ப விருப்பமான 2 உறுப்பு உன் கண்ணு. அந்த கண்ணை நான் எடுத்த பறிச்ச பின்னால நீ பொறுமையா இருந்தா அதுக்கு பகரமான சொர்க்கம் தருவேன். உன்னுடைய 2 ஹபீபத்தான கண்ணை உன்கிட்ட இருந்து நான் உருவன பின்னால நீ பொறுமையா இருந்தா அதுக்கு பகரமா உனக்கு நான் சொர்க்கம் தருவேன். அப்ப ஒரு உறுப்புக்கு பகரமா நான் சொர்க்கம் தருவேன்னு அல்லாஹ் உத்தரவாதம் தர்றது கண்ணுக்கு மட்டும்தான். ஆனா கண்ணுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துகிற போது அந்த மேன்மக்களினுடைய கண்ணுடைய ஆற்றல் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணினுடைய ஆற்றல் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் வந்து கதவை தட்டுறாரு. ஹஜ்ரத் உஸ்மான் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துட்டு பட்டுன்னு கதவை அடைச்சிட்டாங்க. திறந்த ஸ்பீட்ல அடைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மீண்டும் கதவை திறந்து கேட்டாங்க. அந்த வாலிபரை பார்த்து சொன்னாங்க, ஜினா செஞ்ச கண்ணோட என்ன பார்க்க வந்திருக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. விபச்சாரம் செஞ்ச கண்ணோட என்ன சந்திக்க வந்திருக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. வந்தவர் சாதாரணமான ஆள் இல்ல. அவரு கேட்டாரு, ஓஹோ, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலேயும் வஹி வருதான்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலேயும் வஹி வருதான்னு கேட்டாரு. ஏன்னா வஹி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பட்டு கொண்டு வந்து விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சி காலம். இப்ப இந்த காலத்துல எப்படி வஹி வருது? நான் செஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கிறாரு. நான் யதார்த்தமா வரும்போது ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண் முதல் தடவை பார்க்கும் போது அது யதார்த்தமான பார்வை, 2வது பார்க்கும் போது அது சபல பார்வை. அந்த சபல பார்வை எனக்குள்ள வந்தது. அந்த பார்வை வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? வஹியா வருதுன்னு கேட்டார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஸாக்க நூருல் ஈமான், அது ஈமானுடைய பிரகாசம். அது ஈமான் ஒருவரிடத்தில் ஜோதியாக அதனுடைய பிரகாசம் கொழுந்து விட்டு எரியுமையானால் இதெல்லாம் தெரியதான் செய்யும். அவ கண்ணை யாரு அல்லாஹ்வுக்காக கண்ணை கொடுத்துட்டாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறான் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல இருந்து நாம விளங்குறோம். அதனால முழுக்க இந்த கண்ணை அல்லாஹ்வுக்காகவே கொடுக்கக்கூடிய, குர்ஆன் ஓதுறதுல, பார்க்கிறதுல, சாலிஹீன்களுடைய தொடர்புல பயன்படுத்தக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين السلام عليكم அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ் அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب